கைஸ், இதுதான் நம்ம பார்ட் 5 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 5 அதாவது ஒரு லாஸ்ட் பார்ட் இது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன இருக்கும்னு நம்மளுக்கு இன்னும் தெரியாது. மாட்டியிருப்பாங்க மர்மமான பிளேஸில். ஆனால் அவர் எப்படி யார் காப்பாற்ற போகிறான்ட்டு யாருக்கும் தெரியாது. அதான் இந்த வீடியோவில் பார்ட் 5ல பார்க்க போகிறோம். வந்துட்டேன். அவர் காரணம் இங்கே தானே இருக்க சொன்னேன். திரும்ப மாமா எஸ்கேப் ஆகிட்டு அவரை கடத்திருப்பானோ. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. எனக்கு ஒரு வழியே இல்லையா? சரி, இப்போ என் மந்திரத்தை ட்ரை பண்ணி எப்படியாச்சும் வர வைக்கிறேன். அவரை ட்ராக் பண்ணி ஆகணும். ஆனால் என்னால் என் மந்திரத்தில் அதெல்லாம் இல்லை. அதனால இந்த மேஜிக்கை வச்சு அவரை வர வைக்கிறேன். மேஜிக் இப்போ புரிஞ்சிருக்கோம்ல, அவருக்கு வர வைக்கணும். ஆனால் நீங்கள் போனால் தான் அது முடியும். இன்னும் நான் போனா சரி, நான் திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டேன். எப்போட்ரா நானும் திரும்ப உங்கள் கூடயே வந்துட்டேன். இப்படி சும்மா வந்து வந்தாலும் மேஜிக்கிட்ட ஒன்று இல்லையே தெரியும்ல. என்கிட்ட அப்படி சொல்லப்போன மேஜிக்கிட்டே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்படி இவங்கிட்ட வந்து தப்பிக்கிறது அதானே. இப்போ தப்பிக்கலாம். அவன் தான் இல்லை. இந்த டான்ஸ் கரெக்டாக இருக்கு. இந்த டை அவன் எங்கே போனா? நான் தப்பிச்சு வந்தாலும் அவன் மாட்டிருப்பானோ. வந்துட்டேன். இது திருப்தி தான். ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். இங்கே படு வந்துட்டேனா? எப்படி வந்த? அவரு தூங்குறா. அப்புறம் எல்லாமே கனவா? ஆனால் நான் இங்கே தானே இருக்கேன். ஒரே நிமிஷம். அவரு இங்கே இருந்தேன்னா அவன் போனான். அதுக்கப்புறம் என்னட்டு தரல. நான் பேச நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் மறைஞ்சிட்டேன். அப்புறம் எதிர்பார்க்குற நேரத்துக்கு நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் இதில் கனவு மாதிரி தானே இருக்குது. ஆமாம், கனவு மாதிரி தானே இருக்குது. ஒன்றும் பொருளையே. நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஓ, அப்போல்லாம் இது எல்லாமே கனவா? நான் நினச்சது கூட கனவாக தான் இருக்கும் போல இருக்கு. நல்ல கனவு. ஆனால் இந்த கனவு மேஜிக்காகவே இருந்துச்சு. விளையாண்டாச்சு. வீட்டுக்கு நடந்து போனால் ஒரு மாதிரி இருக்கும். இதனால மேஜிக் பண்ணி போயிடலாம். அப்பாலாம் வந்தால் சரி. அப்பா நல்லா இருக்கு. ஓ, எல்லாரும் படுத்துட்டாங்களா? ஆனால் அப்பா மட்டும் படுக்கலாம். அமைதியாக இருக்கணும். ஏன்னா அப்பா மட்டும் தான் படுக்கிறேன். நம்ம வீட்டுக்கு சத்தம் போட்டு பேசணும். கொஞ்சம் சத்தம் வந்தாலும் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும் இந்த மேஜிக்கை பற்றி. சத்தம் ஒருவேளை மேஜிக்கோட பவர் தான் பேசுதோ. அப்பா மேஜிக் பவர் நினச்சிட்டாரு. ஆனால் அப்படின்ட்டு ஒன்று இல்லையே. அப்போது அப்பா மென்டல் கீதி ஆகிட்டாரோ. சரி காய்ஸ், இந்த வீடியோவில் நிறையா ட்விஸ்ட் இருக்காது. ஆனால் பார்ட் 4ல் தான் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா இது ஒரு பார்ட் 5. இந்த வீடியோவில் தான் நான் எல்லாருமே தப்பிச்சிருக்கோம். இதுக்கு காரணமே இந்த மேஜிக்கோட வேலை. ஆனால் இது ஒரு சீக்ரெட். இவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். எனக்கு தெரிஞ்சது கூட எங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா இவங்க எல்லாரும் மேஜிக் பைத்தியம். நானும் என் பையனை தவிர இந்த 2 பேரும் மேஜிக் பைத்தியம். பொண்ணுங்கனாலே இப்படி தான்ப்பா. தாத்தா என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு வேளை மேஜிக்கை பற்றி தெரிஞ்சிருச்சா? அச்சோ நோ. அதுக்கப்புறம் தாத்தாவை போய் பார்க்கலாம் வாங்க. தாத்தா இல்லை. அப்போலாம் அந்த மேஜிக்கோட வேலை. சரி காய்ஸ், இந்த மேஜிக் சீக்ரெட்டை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்பாவுக்கு தாத்தாவை கொண்டு வந்துடு. அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. மேஜிக்னாலே இப்படி தானா? சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். அப்படியே எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய். தூக்கத்தையும் நான் சொல்லுவேன். பாய் 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 பாய். செல்லத்தை காணவே. அவளுக்கு ஆரம்பிச்சுட்டா. பாய். காணோம், என் செல்லத்தை காணோம். பாய்.